Hello viewers, நீ நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 716 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த டியமண்டே கைரோஸ பார்த்துட்டு நீ எல்லாம் கொலோசியத்துல பெரிய பருப்பாடா, இதுக்கு முன்னாடி வேணா நீ சின்ன சின்ன பொடுசுங்களை அடிச்சு பெரிய பருப்பா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் தான் பெரிய பருப்பு, ஐ மீன் நான் தான் கொலோசியத்தோட பெரிய ஹீரோன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இந்த பில்டப் எல்லாம் ஆப்பனண்ட்டை அடிச்சு போட்டுட்டு பண்ணணும். ஆனா அந்த தீவெட்டி மண்டையா அடிக்கிறதுக்கு முன்னாடியே வாயை கிழிச்சு பேசுவான். கைரோஸ்க்கு அவன் பேசினதை கேட்டு காண்டாயி கத்திய வச்சு அட்டாக் பண்ண போனா அலேக்கா பேப்பர் மாதிரி வளைஞ்சு நேரா ரெபேக்காவை தான் அட்டாக் பண்ண போவான். உடனே கைரோஸ் கடுப்பாயி பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். உடனே கைரோஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ இப்படியே இவனுக்கு சண்டை தாறுமாறா போகுது. அவன் கத்தி மாதிரி சண்டை போட்டா பரவாயில்ல, பாம்பு மாதிரி நெளிஞ்செல்லாம் வந்து அட்டாக் பண்ணுதா. அதனால கைரோஸ் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகல. இதுல வேற ஒத்த கால் தான் இருக்குது. அவன் ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர். அவனை எதிர்த்து அவனுக்கு டஃப் கொடுக்குறான்னா கண்டிப்பா கைரோஸ் சாதாரண ஆளே இல்ல. ரெபேக்கா தான் பார்த்துட்டு பீதியாவா, டாடி செத்து தொலைஞ்சிடாத டாடின்னு. இப்ப என்னன்னா இந்த லூசு பைய கூட இப்படியே சண்டை போட்டு கைரோஸ்க்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. இந்த கிரவுண்ட் ஸ்டேபிளா இருந்தா கூட பரவாயில்ல, அது வேற மேலே எங்கேயும் ஆடிட்டு இருக்கனால அவனால ஒழுங்கா நிக்க கூட முடியல. ஏன்னா ஆர்டினரியா 2 கால் வச்சிருந்தாலே இதுல ஒழுங்கா நின்று சண்டை போட முடியாதாமா. நம்மளுக்கு ஒத்த காலுங்கிறதுனால ஒழுங்கா பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கே அவன் பாதி எனர்ஜியை செலவு பண்ண வேண்டி இருக்குது. பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்படியே கட் பண்ணா இங்க வியோலா மத்தவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டா ஆல்மோஸ்ட் முக்காவாசி எல்லாருமே சோழிய முடிச்சிட்டாங்களே. இனி பேலன்ஸ் இருக்க சண்டை 3 பேர்த்து சண்டை மட்டும் தான். அதுல இவங்க ஆர்வமா பார்த்துட்டு இருக்குது கைரோஸோட சண்டை. அவன் முக்கிறத பார்த்தோன்னே வியோலாக்கு தெரிஞ்சு போச்சு கைரோஸால சுத்தமா முடியலன்னு. இவங்களும் இவங்க சைடு இருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. கைரோஸ்க்கு பயம் டியமண்டே இவனை தாண்டி போயிட்டான்னா மத்தவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ஓவரா டைலாக் விட்டுட்டு இருந்தால, காலு போனவன் கை போனவன்னு. இந்த நாட்டுக்காண்டி என் கால் போனது எனக்கு பெருமையா தான்டா இருக்கு. இதை ஒரு காரணமா எல்லாம் சொல்லி இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு என்னால வராம இருக்க முடியாது, கண்டிப்பா உன்னை பொலந்து கட்டாம விட மாட்டேன்னு அவன்கிட்ட வேற பயங்கரமா சவால் விடுவான். சண்டைய போறது இல்ல, இப்படி வெட்டித்தனமா பேசிதான் மண்டைய போடுறது. அந்த டியமண்டே மண்டையனுக்குமே போர் அடிச்சு போய் சரி ஓகே கொஞ்ச நேரம் உன்னைய வச்சு கேம் விளையாடலான்னு சட்டையில இருந்து பேப்பர் மாதிரி என்னத்தையும் தூக்கி போடுவான். அது பார்த்தா தீபாவளிக்கு வான வேடிக்கை வெடி வைப்போல்ல அந்த மாதிரி வந்து விழும். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி தான் மேல போய் வெடிக்கும். ஏதோ கருப்பா வரும். என்ன இப்படி கருகருன்னு பேப்பர் அடிச்சு விட்டுட்டு இருக்கான், என்னடா வான வேடிக்கை கொண்டாடுற நேரமாடா இது, என்ன கண்டாவிடாதுன்னு கேட்டா அங்கதான் அந்த மூதேவி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கான். அது ஃபர்ஸ்ட் பார்க்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். உசுக்குன்னு எல்லாமே ஷார்ப்பான அயன் பால்ஸா மாறிடும். அதுவும் 1-2ன்னா பரவாயில்ல, அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பால்ஸுங்க. எப்படா எப்படி இருக்குது சூப்பர்ல வச்சு தெரிக்க விட்டோம்லன்னு ஓவர் பில்டப் வேற. இப்ப என்னன்னா அதை வச்சுதான் இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போறான். உடனே கைரோஸ் ரோபினை கூப்பிட்டு எப்படியாச்சும் ரெபேக்காவை காப்பாத்திருமா, அட விளக்கண்ண வெட்டிமவனே அது எங்களுக்கு தெரியுது, நீயும் தான் ஆபத்துல இருக்கன்னு சொன்னா, அது தெரிஞ்சதுனால தானே மூதேவி நான் உங்ககிட்டயே சொன்னேன், அதை நான் பாத்துக்கிறேன்மா. இப்ப என்னன்னா இத மலை மாதிரி மேல இருந்து அடுத்தடுத்து எனிமி மேல வச்சு அடிச்சான்னா கண்டிப்பா யாராலையும் உயிரோட இருக்கவே முடியாது, செத்து சுண்ணாம்பாயிருவாங்க. அப்பதான் ரோபின் சும்மா பிரில்லியண்டா ஒரு ஐடியா யோசிப்பா. அது என்ன எதுன்னு பின்னாடி பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அங்க இருக்க பூ எல்லாத்தையுமே சரக்குன்னு வெட்டுவா. சன்ஃபிளவர் ஆயில் எடுக்க போறாளான்னு நமக்கே டவுட் ஆகும். ஆனா அதான் இல்ல, இங்க டியமண்டே அவன் மேல வந்து விழுந்தா அவனுக்கு சங்கு தானே. அதனால சேஃப்டிக்கு ஒரு இரும்பு கொடையை உருவாக்கி வச்சுக்குவான். சூப்பர்ல ரைட், இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், எல்லாருமே செத்து தொலைங்கன்னு சொல்லி அந்த ஸ்பைக் பால மலை மாதிரி வச்சு அடிச்சு விடுவானா. ரோபின் என்ன பண்ணிடுவான், அந்த பூ எல்லாத்தையுமே வெட்டினால அது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி ஒரு அம்பர்லாவா உருவாக்கிடுவான். எப்படி செம்மையா. அது மேல வந்து ஸ்பைக் பால் விழும்போது அதோட அடர்த்தியால அதை தாண்டி இவங்க மேல வந்து விழல. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சதுனால தப்பிச்சா, இல்லன்னா எப்போ நாக்கு தள்ளி இருக்கும். பரவாயில்லையே ஹேண்டில் பண்ணிட்டாலே. சரி இவ பண்ணிட்டா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா தலைவர் சும்மா அந்த கத்திய வச்சு கதகளி ஆடுவாரு. ஒரு ஸ்பைக் பால் கூட மேல விழாது, எல்லாத்தையுமே அடிச்ச தெரிய விடுவான். இது டியமண்டேக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். இப்ப என்னன்னா இந்த மாதிரி அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆர்மியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா காலியாவாங்க. ஆனா இந்த மாதிரி 1-2 பேர்த்துக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டே தான் அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவான். ஆனா மேட்டர் என்னன்னா ஒவ்வொரு பால்லையுமே ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் இருக்கு. ஒண்ணுல மாட்டினாலும் வழியில துடிக்கும் போது அடுத்தடுத்த பால் வந்து அடிச்சு கண்டிப்பா காலி ஆயிருவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் தடுத்தது மட்டும் இல்லாம டியமண்டேவை அட்டாக் பண்ண வேற வெறி கொண்டு வருவானா. இவன் அடங்க மாட்டான் போலேன்னு கன் எடுத்து அவனோட ஒரே ஒரு லெக் 1 கால் போட்டுன்னு சுட்டுருவான். அதை வச்சுதான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரம். இப்ப அதையும் சுட்டுட்டானா அப்படியே பொத்துன்னு கீழே விழுவான். ஆனா அந்த ஸ்பைக் பால்ஸ் இன்னுமே விழுந்து முடியலையே. சும்மா முட்டு அவன் மேல வந்து விழும். அவ காட்டு கத்திட்டு இருப்பா, டாடி டே தாடின்னு. ஏன்னா அந்த ஸ்பைக் பால் எல்லாமே அவன் மேல விழ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், சில்லித்தனமா ஒருத்தன் சாக போறான்னு டியமண்டே கிண்டல் பண்ணுவானா. ரெபேக்காவுக்கு கொலை காண்டாயிரும். பின்ன இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க அப்பாவை நேர்ல ஒழுங்கா பாத்துருக்கா. அவர் அட்டாக் பண்ணான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு
திமிரு தைரியம் இருக்கும். இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன்னு கொலவெறியோட கிளம்புவா. ஆனா இவ வெளியில 2 ஸ்டெப் எடுத்து வச்சானா செத்து போயிருவான்னு ரோபின் விட மாட்டான். அங்க கைரோஸால முடியல. ஏன்னா ஸ்பைக்கா பால்ஸ் எல்லாம் முதுகுல வந்து குத்தும் போது வலிக்கும் இல்ல. இதுல வேற இன்னும் வெறியேத்துற மாதிரி என்ன பண்ணுவானா, இப்ப சுட்டானே கன்னு, அந்த கன்னை வச்சுதான் ஸ்கார்லெட்டையும் சுட்டானாமா. இப்படித்தான் அவளும் ரத்தம் தெறிக்க தெறிக்க விழுந்தான். நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும், அவளை சுட்ட கன்னாலேயே தான் நான் உங்களையும் சுட்டு கொல்ல போறேன். ஒரே ஃபேமிலி ஒரே கன்னுன்னு அவன் வெறியத்த இங்க ரெபேக்கா பயங்கரமா காண்டாயி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு வெறிகுண்டு கத்திட்டு வருவா. ஆனா ரோபின் விடவே மாட்டான். ஏன்னா அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்தானா இவ செத்துருவா. அவன் வீம்புக்குன்னே இவளை வெளியே வர வைக்கணும்னு பயங்கரமா நக்கல் பண்ணுவான். நீயும் வந்து என் கையால சண்டை போட்டு உங்க ஆத்தா மாதிரியே செத்துப்போ, அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்குமா. ரோபின் என்னைய விட்டு அவனோட வாயை 2ஆ கிழிச்சு மறுபடியும் தச்சிட்டு வந்துடுறேன், என்ன தடுக்காத, இனிமேட்டு அவன் வாழ்க்கையில சிரிக்கவே கூடாது அப்படி இப்படின்னு கதறுவா. ஆனா என்ன பண்ணாலுமே ரோபின் விடுறதா இல்ல. இதுல வேற அவன் ரெடி பண்ணிருக்காளே பூலையே அம்பர்லாம், அது வேற இப்ப பிச்சுக்கிட்டு வருது. எவ்வளவு நேரத்துக்கு தாங்குன்னு சொல்ல முடியாது. அது மொத்தமா காலியாச்சுன்னா இவங்களும் காலி. அங்க கைரோஸால சுத்தமா முடியல. அவன் ஒரு சைடு முக்கிட்டு இருப்பான், இவ ஒரு சைடு என்னைய விடு ரோபின்னு அவனை கொல்லாம விட மாட்டேன்னு கதறிட்டு இருப்பா. அப்ப கைரோஸ் சும்மா கெத்தா எந்திரிச்சு நிப்பானா. ரெபேக்காவை பார்த்துட்டு ஆடி போயிருவான். அடிபட்ட காலையும் நம்ம தகப்பன் எந்திரிச்சு நிக்கிறாருன்னு. எந்திரிச்சு நின்னுட்டு இது என்னோட ஃபைட் ரெபேக்கா, நீ உள்ள வந்தீனா அது என்னைய அவமானப்படுத்துற மாதிரி, அதனால ஒழுங்கா கத்திய கீழே போடு. கடந்த 10 வருஷமா நீ சண்டை போட்டுட்ட, இதுக்கு மேல வேண்டாமா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல, டேடி இங்க இந்த அம்பர்லாக்குள்ள சீக்கிரமா வாங்க, இல்லாட்டி நீங்களும் செத்துருவீங்கன்னு கதறுவா. ஏன்னா அவளுக்குன்னு இப்ப இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். தாத்தா இருக்காரு, ஆனா நாங்க அவரெல்லாம் கணக்குல எடுக்க மாட்டோம், அப்புறம் சென்டிமெண்ட் மிஸ் ஆகும்ல. அப்ப கைரோஸ் உன்னோட அம்மா விருப்பத்தை நீ மறந்துட்டியா அப்படின்னு ஒரு கத்துவாரு. அவ அப்படியே ஸ்டன் ஆயிருவா. என்னன்னா அவங்க அம்மா யாரையுமே ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதனாலதான் அவ சண்டை போடும் போது கூட எல்லா அட்டாக்கையுமே தடுத்து தள்ளி விட்டுருப்பாளே தவிர யாரையுமே ஹர்ட் பண்ணிருக்க மாட்டா. எல்லாருமே அவளை கேவலமா அசிங்கப்படுத்திருப்பாங்க. நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்க, நீ எல்லாம் ஒரு கிளாடியேட்டரா, பேசாம செத்துரு, உன்னோட ஃபேமிலி எல்லாம் ஒரு ஃபேமிலியா, பண்ணி மேய்க்க கூட அவங்க லாய்க்கு இல்ல, அப்படி இப்படின்னு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாங்க. கொலோசியத்திலயுமே அப்படித்தான் அவ சண்டை போட்டிருக்கா. சோ அப்படி இருக்கும்போது உன் மேல ஒரு கொலைகேசு கூட இல்ல, யூ ஆர் a clean fighter. உன்னோட கை அவனை கொண்டு அசுத்தமாக கூடாது, அதை நான் பாத்துக்கிறேன். மூடிண்டு கையில இருக்க கத்திய கீழே போடு, இல்லைன்னா நான் வாயிலேயே போடுவேன்னு சொல்ல மாட்டான். ஆனா சொல்லாம சொல்லுவான். இது எல்லாமே அவங்க அம்மாவுக்காக தான் சொன்னவனே. அப்படியே அவங்க அம்மாவை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு பொசுக்குன்னு கையில இருக்க கத்திய கீழே போட்டுருவா. அதாவது இவனை கொன்னு உன் கைய ரத்தத்துல நினைக்க வேண்டாம், நான் ரத்தத்துல ஆல்ரெடி குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நானே அவன் மண்டைய உடைச்சு அவனை தெரிக்க விடுறான்டான்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். இதை டியமண்டை எதிர்பார்க்கவே இல்லை. அவனே பார்த்துட்டு ஷாக் ஆவான். அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க அத்தனை பேருமே ஐயோ என்ன பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேட்டு ரெபேக்கா நீ கத்திய எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டியமண்டே செத்தடா நின்னு ஓங்கி வெட்ட போவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.